மணமக்களை அரிசியாலும் நெல்லாலும் ஏன் வாழ்த்துகிறார்கள்? சில கம்யூனிட்டிஸில் வந்து மணமக்களை வந்து அரிசி தூவி வாழ்த்துவாங்க. சில கம்யூனிட்டியில் நெல் தலைமையில தூவி வாழ்த்துவாங்க. அது ஏரியாவுக்கு ஏரியா சில வகையில் மாறுது. ஏன் அரிசியை தூவுறோம், ஏன் நெல்லை தூவுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஏதோ சாங்கியம் சடங்கு நானும் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அப்போ மணமக்களை வந்து நீங்கள் வாழ்த்துறீங்க, பெஸ்ட் விஷஸ் சொல்லுவீங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் சொல்லுவீங்க, நிறைய வார்த்தைகள் உங்கள் மனசு என்ன தோணுதோ அது மாதிரி சொல்லுவீங்க. இந்த வார்த்தைகள் வந்து போகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அவ்வளோதான். பட் இது வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், மேக்னிஃபை பண்ணணும் அப்படின்னும் போது உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதமான அந்த எண்ணங்கள் வந்து உங்கள் மூலமாக மணமக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக வந்து அரிசியை கையில் எடுத்து அப்படியே தூவி ப்ளஸ் பண்ணுவாங்க. நெல்லை எடுத்து கையில் தூவி நெல்லை ப்ளஸ் பண்ணி நெல் மூலமாக ப்ளஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கண்டக்டிங் பவர் வந்து நெல்லுக்கும் அரிசிக்கும் இருக்குது. எல்லா தானியங்களுக்குமே இருக்குது. அதனால தான் வந்து அந்த தானியங்களை வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது தானியங்களை கும்பாபிஷேகத்துக்கு வைக்கிறதுக்கு காரணம் அதுதான். ப்ளஸ் வந்து மணமக்களை வாழ்த்தும்பொழுது, மேரிட் பீப்புளை வாழ்த்தும்பொழுது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ போகிற மணமக்களை வாழ்த்தும் பொழுது நீங்கள் அந்த நினைக்கிற தாட் ஃபார்ம் வந்து அந்த நெல்மணிகளோ அந்த அரிசியோ உங்கள்கிட்ட உள்வாங்கி அங்கே போடும். அப்போ நீங்கள் அவங்க போடும்போது அவங்களுடைய ஆறாவில் அந்த வழிபாட்டுக்களை அந்த எனர்ஜி போய் நின்றுடும். அதுதான் ஒரு சடங்கு. ஆனால் பெரும்பாலும் இப்போ இருக்கிற மக்கள் வந்து வெளிப்புறத்தில் நல்லா பேசுகிறாங்க, உட்புறத்தில் அந்த ஆசீர்வாதமான எண்ணம் கிடையாது. வெளிப்புறத்தில் நல்லா சிரித்து பேசுகிறாங்க, ஆனால் உட்புறத்தில் அந்த தூய்மையான எண்ணம்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த மாதிரி எண்ணத்தை உடையவர்கள் வந்து ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த எண்ணங்களும் அப்படியே அவங்களுக்கு போய் சேரணும், அந்த நெகட்டிவும் போய் சேர்ந்துடும். அந்த நெகட்டிவ் போய் சேரும்போது அந்த மணமக்கள் அவங்க கஷ்டப்படுவாங்க. இதுவும் உண்மைதான். இப்போ ஒரு மேரிட் பீப்புளுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க, நிறைய ப்ளஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வாழ்கிறாங்க, ரைட், ஓகே. அப்போ இப்போ ரீசண்டாக நிறைய பேர் வந்து டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது அத்தனை பேரும் ரிசப்ஷனையும் வந்து வாழ்த்திருப்பாங்க, கல்யாணக்கப்பையும் வாழ்த்திருப்பாங்க, நெல் போட்டு வாழ்த்திருப்பாங்க, அரிசி மணி போட்டு வாழ்த்திருப்பாங்க, ரைட்டு, ஓகே, எல்லாமே வாழ்த்திருப்பாங்க, அது போய் சேர்ந்துருக்கும். அப்புறம் ஏன் அவங்க மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாள் டைவர்ஸ் போகிறாங்க? அப்போது மணமக்களை வந்து முறையான வகையில் இவங்க வாழ்த்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே டைவர்ஸ் நடக்கக்கூடாது. ஏன்னா டைவர்ஸ் ஆகணும்னு யாரும் ப்ளஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? வாழ்த்தும்போது அரிசி போடும்போது டைவர்ஸ் ஆகிடுங்க, பிரிஞ்சிருங்க அப்படின்னா வாழ்த்திருப்பாங்க இல்லை? நல்லா வாழணும் தான் வாழ்த்திருப்பாங்க. அப்போ ஆனால் அந்த மணமக்கள் டைவர்ஸ் ஆகுது. அண்மையில் ஒரு செய்தி, சென்னை ஹைகோர்ட்டில் விவாகரத்து வழக்குகள் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் 70 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் 70 மடங்கு அதிகமாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தினத்தந்தியில் ஒரு செய்தி. அப்போ அத்தனை மணமேடைகளிலும் மணமக்களை அரிசியாலும் நெல்லாலும் வாழ்த்திருப்பாங்க, மற்ற வகையிலையும் வாழ்த்திருப்பாங்க. அப்போ வாழ்த்தி இருந்தால் அவங்க ஏன் டைவர்ஸ்க்கு போகிறாங்க? இவங்களுடைய எண்ண அலைகளை வந்து அரிசியோ நெல்லோ மணமக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது உண்மை, அது கரெக்ட், அது ஒன்றும் பண்ணாது. அப்போ அவங்க டைவர்ஸ்க்கு போகிறாங்க, நிறைய பிரச்சனை வருது, முடியவே முடியாது, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, மீடியேஷன் போடுறாங்க, அப்பயும் நாங்கள் டைவர்ஸ் தான் வரோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த உண்மையை. வாழ்த்தினவங்க சரியாக முழு மனதோட வாழ்த்தவில்லை என்று அர்த்தம். இதுதான் உண்மை. நீங்கள் நினச்சிக்கலாம், இவங்க வாழ்த்துனாங்க, அவங்க வாழ்த்துனாங்க, மொய் கவர் கொடுத்தாங்க, இவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அவ்வளோ கிஃப்ட்டு, இதெல்லாம் மொய் கவரு கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சோசியல் ஸ்டேட்டஸாக இருக்குது. அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ். மொய் பணம் ஏன் போடுறோம், மொய் ஏன் கொடுக்கணும் பற்றி தனியாக இன்னும் ஒரு யூடியூப்பில் பேசும், அது வேறு சப்ஜெக்ட். பட் இப்போ வந்து மொய் பணம் போடுறது, அந்த பந்தா பண்ணுறது, மேக்கப் போட்டுட்டு வர்றது, இதை தான் பெருமையாக நினைக்கிறாங்க ஒழிய வாழ்த்துகள் முழுமையாக இல்லை. இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் ரீசன் நிறைய சொல்லுவோம், இந்த காரணம் அந்த காரணம், அவங்க டைவர்ட் ஆகிட்டாங்க, இப்படி ஆகிட்டாங்க, அவங்க இப்படி மாறிட்டாங்க, இது போயிட்டாங்க, இப்படி வந்துட்டாங்க. எக்ஸாம் ரீசன்ஸ் வேறு. பட் நான் திரும்ப கேட்குற விஷயம், உங்களுக்கும் சொல்கிற விஷயம், மணமக்களை முழு மனதோட ஆசீர்வாதமாக வாழ்த்தி இருந்தால், அத்தனை பேரும் வாழ்த்தி இருந்தால்
அவங்க ஏன் டைவர்ஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா என்ன? மணமக்களை முழுமையாக யாரும் வாழ்த்தவில்லை. இவங்க என்ன வாழ்த்துனாங்களோ, இல்லை திட்டினாங்களோ, இல்லை சாபம் கொடுத்தாங்களோ, இல்லை வருத்தப்பட்டாங்களோ, இல்லை கோவப்பட்டாங்க, அத்தனையும் அந்த அரிசி நெல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம். அப்படி அது உங்களை மாடிஃபிகேஷனாக எதுவும் பண்ணாது. நீங்கள் மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே போட்டிங்கன்னா அந்த திட்டை கொண்டு போய் சேர்த்துடும். நீங்கள் மனசில் கரிச்சு கொட்டிக்கிட்டே போட்டிங்கன்னா அந்த கரிச்சு கொட்டிக்கிட்டே போயிட்டு அதை போய் சேர்த்து விட்ரும். நீங்கள் மனசில் இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க, நிறைய காரணங்கள் இருக்குது, அதை நம்ம பப்ளிக்காக சொல்ல வேண்டாம். ஒருத்தரும் ஒரு மனதில் இருப்பாங்க, இவங்க எப்படி வாழ்ந்துருவாங்க பார்த்தலாம். அதுவும் போய் சேரும். என் பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கல, அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இவங்க எப்படி வாழ்ந்துருவாங்க பார்த்தலாம். அதுவும் போய் சேரும். என் பையனுக்கு இந்த பொண்ணை கொடுக்கல, என் பொண்ணுக்கு இந்த பையனை கொடுக்கலன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்படி நினச்சி மனசுக்குள்ள இருக்கும். வெளில வருவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க, விஷ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேறு சமாச்சாரம். பட் உள்ள தாட்பாம் இருக்கு இல்லையா, இந்த தாட்பாமும் அந்த நெல்லும் அந்த அரிசியும் கரெக்டாக கொண்டு போய் அங்கே ஆறாள் சேர்த்துரும், மணமக்கள்கிட்ட சேர்த்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி மணமக்கள்கிட்ட அந்த எஃபெக்டை கொடுக்கும். அரிசியும் நெல்லும் மற்ற திருமண சடங்குகளும் எல்லாரும் கரெக்டாக செய்கிறாங்க. இந்த திருமண சடங்குகள் எல்லாமே இதையெல்லாம் வாசியாக கொண்டு போய் சேர்த்துரும். மணமக்களுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி சில கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த தாலி மாங்கல்ய சரடு வந்துக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, அதை வரிசையாக அந்த உட்காந்துக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கொண்டு போய் காட்டுவாங்க மண்டபத்தில். எல்லாரும் கை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிவிடுவாங்க. அந்த மாங்கல்யத்தை ஆசீர்வாதம் பண்ணுறவன் என்ன மனதில் இருந்தான்னு யாருக்கா தெரியுமா? அந்த சிஸ்டம் நல்ல சிஸ்டம். இப்போ இருக்கிற மக்கள் அப்படி இல்லை. மக்களுடைய மனநிலை ரொம்ப மாறி போச்சு, ரொம்ப பொல்யூட் ஆகிப்போச்சு. இப்போ இருக்கிற மக்களுடைய மனநிலை ரொம்ப மாறி போச்சு, பொல்யூட் ஆகிப்போச்சு. இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த பொல்யூட்டான எண்ணம் இருக்கிறவன், நல்ல எண்ணம் இல்லாதவன், கௌரவத்துக்காக வர்றவன், கூப்பிட்டுட்டாங்களேன்றதுக்காக வர்றவன், நாளைக்கு வரலன்னா தப்பாக நினச்சிக்குவாங்களே அப்படின்றதுக்காக வர்றவன், உங்கள் மேலே வருத்தமோ கோபமோ கஷ்டமோ இருக்கிறவன், அவன் அந்த மாங்கல்யத்தை தொட்டால், அவன் அரிசி எடுத்து தூவினான், அவன் நெல் எடுத்து தூவினான், ஆணும் சரி பெண்ணும் சரி, அந்த தாட்டம் எங்கே போகும்? மணமக்களை போகும். மணமக்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். இந்த சாங்கியங்களோ சடங்குகளோ திருமண சடங்குகளோ, இந்த நெல்லை வைத்து ஆசீர்வதிப்பது, அரிசி வைத்து ஆசீர்வதிப்பது, இதெல்லாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவோம், மாடிஃபை பண்ணாது. நீங்கள் நெகட்டிவாக கொடுக்குறீங்க, அது பாசிட்டிவாக மாற்றிடுச்சு, அப்படிலாம் மாற்றாது. என்ன கொடுக்குங்க அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெகட்டிவ்னா நெகட்டிவ், பாசிட்டிவ் பார்த்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். கிறிஸ்டல் ஒன்று தான் நீங்கள் நெகட்டிவாக கொடுத்தா பாசிட்டிவாக மாற்றும். என்னுடைய அறிவு கெட்டின வரைக்கும் கிறிஸ்டல் ஒன்று தான் நீங்கள் நெகட்டிவாக கொடுத்தா கூட பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கிறிஸ்டலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். கிறிஸ்டலை வச்சுட்டு நீங்கள் ஆசீர்வாதம் அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்டலை பற்றி யாருக்கும் தெரியாது, அதை பற்றி பேசுறதே இல்லை. நாம் மட்டும் தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கொடுக்குற அரிசியோ, நீங்கள் கொடுக்குற நெல்லோ, மற்ற முறைகளில் ப்ளஸ்ஸிங்கோ எல்லாமே என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டக்ட் பண்ணிவிடும். இங்கெல்லாம் ஃபுல்லாக நெகட்டிவ் கண்டாமினேட்டட் மைண்ட்ஸு கண்டாமினேட்டட் எஃபெக்டை தான் கொடுக்கும். அவங்க லைஃப்பில் கஷ்டப்படுவாங்க, பிரச்சனையில் இருப்பாங்க, ஒற்றுமை இருக்காது, டைவர்ஸ் வரைக்கும் போய் சேரும். நீங்கள் திரும்பவும் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, அரிசியும் நெல்லும் மற்ற முறை ஆசீர்வாதங்களும் மற்ற முறை திருமண சடங்குகளும் எல்லாமே உங்களுடைய மனநிலையை கொண்டு போய் மணமக்களுக்கு சேர்த்தும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொண்டு எப்படி உஷாராக வாழணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்.